நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். திருப்பூரில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் கவின் பப்ளிகேஷன்ஸ் வெளியிடப்பட்ட ஒரு நூலை உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே மிக மகிழ்ச்சி. கவிஞர் வே. சுடர்மணி என்பவர் எழுதிய இல்லத்தரசியின் இன்றொரு நாள் என்பது அந்த கவிதை தொகுப்பு. ஒவ்வொரு நாளும் ஒரு இல்லத்தரசியாக, ஒரு தமிழ் பெண்ணாக அவருடைய வாழ்க்கையிலே நிகழ்கின்ற நிகழ்வுகள், அவை ஏற்படுத்துகின்ற எண்ணங்கள், அவை பிறப்பிக்கின்ற உணர்வுகள், இவற்றையெல்லாம் அந்தந்த நாளில் ஒரு சிறு குறிப்பாக பதிவு செய்வதை வழக்கமாக கொண்டிருந்த சுடர்மணி அவர்கள் அதையெல்லாம் ஒரு கவிதை வடிவிலே உருவாக்கி தொகுத்து நூலாக்கி இருக்கின்றார். இது ஒவ்வொரு இல்லத்தரசியினுடைய மெல்லிய முனகளின் ஓங்கி ஒலிக்கும் குரலாக அமைந்திருக்கின்றது. அடுத்த வீட்டுக்கு போன போதும் கூட அது என் வீடுதானே என்று தாய் வீட்டை உரிமையோடும் ஏக்கத்தோடும் பார்க்கிற ஒரு பெண்ணின் பார்வை, நம் சொற்கள் யாரையும் தாக்கவில்லை என்று சொன்னால், அவர்களுக்குள் சென்று சேரவில்லை என்று சொன்னால், நாம் பேசுவதை நாமே தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை, விருந்தினர்கள் இருக்கிற வீடு, குழந்தை இல்லாத ஒரு பெண்ணின் நிலை, கணவனுக்கும் மனைவிக்குமான புரிதல், நண்பர்களோடு இருந்த சூழல், வீட்டையும் வீதியையும் உலகையும் ஒரு பெண் எப்படி அணுகுகிறாள், அவை அவளை எப்படி அணுகுகின்றன என்று பல்வேறு எண்ண ஓட்டங்களின் தொகுப்பாக இல்லத்தரசியின் இன்றொரு நாள் என்னும் இந்த நூல் கவிதை தொகுப்பாக மலர்ந்திருக்கின்றது. கவிஞர் சுடர்மணி அவர்கள் தமிழ் படித்து ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற சூழலில், பெண்களின் உள்ளமென்னும் இல்லத்தில் வசிக்கலாம், வாசிக்கலாம் வாருங்கள் என்கின்ற முன்னுரையோடு இந்த நூலை படைத்திருக்கின்றார். இது அலங்காரம் மிக்க கவிதை அல்ல, அன்றாடத்தை சொல்லுகின்ற கவிதை. இயல்பு வாழ்க்கையை இயல்பாக படம் பிடித்திருக்கிற இந்த சொற்கள் படிப்பவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர்கள் வாழ்க்கை சூழலோடு பொருந்துகிற தன்மை உடையது. அந்த வகையில் இல்லத்தரசியின் இன்றொரு நாள் என்னும் இந்த இனிய தொகுப்பை ஏற்று வாசித்து அந்த வளரும் கவிஞருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க கூழாங்கலின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். வணக்கம்.